எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. மிதுன ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, புதன் உங்களுக்கு பொறுப்பு, உங்களுடைய இந்த பிறவிக்குண்டான கர்ம பலன்கள் என்ன, இந்த பிறவில உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் மாதிரிதான். ஏன்னா உங்களுடைய அதிபதியே புதன் தான். புதனை நோக்கி அவருடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்காருங்க. 15ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேல வக்ரகதி அடைகிறார். வக்ரமானதுக்கு உண்டான பலனையும் கொடுத்துற, ஆட்சி பலனுக்கு உண்டான பலனையும் கொடுத்துற. உங்க ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில ஆட்சி பலம் பெற்று வக்ரகதி இல்லாம இருந்தால் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. மனதில் இருந்த பாரங்கள் எல்லாமே விலக போகுது. வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கோ, தொழில் 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்க மனசு தெளிவா இருக்க போகுது, நிம்மதியா இருக்க போறீங்க. 3ஆம் அதிபதியோட சேர்ந்து சூரியன் இருக்கும் பொழுது பயணங்கள் நிறைய பண்ண போறீங்க. சிறு தூர பயணங்கள், ஒரு சின்ன டிராவலிங்காவது போயிட்டு வரலாமே. சும்மா அங்க எங்கேயாவது வீட்லயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு, ஆபீஸ் இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வெளியே ஏதாவது சின்ன டிராவல் போயிட்டு ஒரு மைண்ட் பீஸ்க்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாமே போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க இப்ப என்ன முயற்சிகள் பண்றீங்களோ அதுல தடையெல்லாம் நடக்குங்க. இத்தனை நாள் நீங்க முயற்சிகள் பண்ணீங்க, தடை ஆகுது, சில விஷயங்கள் நடத்த முடியல அப்படின்லாம் இருந்தாலும் கூட இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே காரிய ஜெயங்கள் ஏற்படும். சகோதரர்கள் மூலமாக இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. எப்பவுமே ராசிக்குள்ள சூரியன் இருக்குதுன்னா வளர்ச்சின்னு அர்த்தம். வளர போறீங்க. தொழிலாக இருந்தாலும் எந்த நோக்கி உங்களுடைய பயணங்களுக்கோ அதுல நல்ல வளர்ச்சியும் காரிய ஜெயத்தை கொடுக்க போகுது. உடம்பெல்லாம் கரெக்டா வச்சுக்க போறீங்க. தேஜஸா இருக்க போகுது உங்க முகமெல்லாம். சூரிய கடாட்சம் அப்படிங்கிறது சிவ கடாட்சம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே மிதுன ராசிக்கு இப்ப ஏற்பட போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஒரு சில மிதுன ராசிக்காரர்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது புதாத்திய யோகம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தா அதற்கெல்லாம் இப்ப கிடைக்க போகுதுங்க. படித்த படிப்புக்கு உண்டான வேலை, குழந்தைங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், நல்ல காலேஜஸ் எல்லாம் கிடைக்க போகுது. நல்ல மார்க் நீங்க எந்த காலேஜ் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க கேட்ட கோர்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். அதை விட என்னன்னா, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டும் கிடையாது, இவர் 4ஆம் அதிபதி. அவர் உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது முழுக்க 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 வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கு. இப்ப விவசாயம், புதன் அப்படிங்கிறது பச்சை சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டதுக்குள்ள புதன் கண்டிப்பா வேணும். அப்ப ஏதாவது விவசாயம் பண்ணலாமா, ஏதாவது தோட்டம் இது வாங்கி போட்டுக்கலாமா, பேசாம நம்ம அந்த மாதிரி தொழில் எடுத்து பண்ணிக்கலாமா, லைஃப்ல ஒரு மாற்றத்தை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். ஒரு மாற்றமும் வரும். ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பும் மிதுன ராசிக்கு இந்த மாசம் இருக்கு. யாராவது இடம் மாதிரி ஏதாவது போலான்னு இருக்கீங்க, தாராளமாக போகலாம். அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது இந்த மாசம். சோ மிதுனம் எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்மள எந்த பிரச்சனைகளும் இல்ல, நம்ம சுத்தி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்வோம் இல்லையா. அதே போலதான் புதன் இப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல, இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேல அப்படியே நடக்கும். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தா, வக்ரம் இல்ல அப்படின்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கா இல்லைன்னு பாத்துக்கோங்க. புதனுக்கு பக்கத்துல ஆர், வா, வி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி எல்லாம் போட்டிருந்ததுன்னா வக்ரம், ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இப்ப எண்ணங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, கொஞ்சம் ப்ரெஷர் ஆவீங்க. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் உடம்புல சூடாகும், கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி எல்லாம் இருக்கும், இதெல்லாம் ஏற்படும். அதே போல சூரியன் ராசிக்குள்ள இருந்ததுன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் வருங்க, பெரிய பணக்காரர்களுடைய தொடர்பு. ஒரு இப்போ நீங்க ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், எந்த இடத்துல உதவிகள் கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே இப்ப இருக்கும். அடுத்தது பாருங்க, சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறார். பெரிய யோகம் இது. 5 கூட 2ல இருக்கிறார் அப்படின்னா குலதெய்வத்தின் மூலமாக, தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பண வரவு சூப்பரா இருக்க போகுதுன்னு அர்த்தம். 5ன்னா அதிர்ஷ்டம். 5ஆம் அதிபதி குலதெய்வத்து கூட போய் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பெருகும், பண வரவு நல்லா இருக்க போகுது. பிரிந்த குடும்பம் கூட ஒற்றுமையை சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்க பேச்சுக்கு மரியாதை, இனிமையா பேசுவீங்க.
கலைகள், கலை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள், நடனம், பாட்டு இதுல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசம்லாம் சூப்பரா இருக்க போகுது. கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. உங்க பாட்டுக்கு, உங்களுடைய நடனத்துக்கெல்லாம் பெயர் புகழ் கிடைக்க போகுது. அடுத்த கட்டத்துக்கு உண்டான பாதையை நோக்கி போக போறீங்க. சினிமா துறையில இருந்தீங்கனாலும் ஒரு பெயர் புகழ், பண வரவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப அவரே 12ஆம் அதிபதி வாங்கி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நல்ல சம்பாத்தியம் வரப்போகுது, நல்ல செலவும் பண்ண போறீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 2ல இருந்தாலே வெளிநாட்டு பணம் வரும்னு அர்த்தங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்குது, ஏதாவது இடமாற்றம் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வெளிநாடு போலான்னு இருக்கீங்கன்னா போலாம். வெளிநாடு வேலைக்கு போற அப்படின்னு நினைச்சீங்களும் தாராளமாக செல்லலாம். அடுத்து ஏன் அதை நான் சொல்றேன்னா, வேலைங்கிறது உங்களுக்கு செவ்வாய் தான். அப்ப 6 தான் வேலைக்கு உண்டான ஒரு இடம். அப்ப 6ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய இடம் 12, அந்த இடத்துக்கு வருகிறார். அப்போ ஒரு மாற்றம் பண்ணி நீங்க ஒரு ஊர் விட்டு ஊர் போறீங்க, ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டுறீங்க, ஒரு வெளிநாடு போறீங்கன்னா தாராளமாக இந்த மாசம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி அடையும். இத்தனை நாள் நீங்க வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணி போக முடியாம இருந்தாலும் கூட இந்த மாதம் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு மாறலான் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்ப அப்ளை பண்ணுங்க, சூப்பரா கிடைக்கும். கிரீன் கார்டு கிடைக்காம இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுங்க, கண்டிப்பா கிரீன் கார்டு கிடைக்கும். புதன் நல்லா இருக்காரு. வெளிநாடு பயணங்கள், கணவன் மனைவிகள் அந்யூன்யமா இருக்கிறது, நிம்மதியான பயணங்கள், பயணத்தின் மூலமாக பண வரும் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டுங்க. இப்ப நீங்க மாற்றக்கூடிய வேலை, இப்ப செய்யக்கூடிய வேலையை விட நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையா தான் இருக்கும். நல்ல ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையா தான் இருக்கும். டிரான்ஸ்பர் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசம் பேசுங்க, டிரான்ஸ்பர் கண்டிப்பா கிடைக்கும், அப்ளை ஆகுங்க உங்களுக்கு. அதே போல பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் அவர் வந்து 11ஆம் அதிபதியும் ஆகிறார். நல்ல வருமானத்தையும் கொடுக்க போகுது, நல்ல செலவையும் கொடுக்க போகுது. ஆனா செலவு செய்யக்கூடியது எல்லாமே சுப செலவுகளாகவும், தேவைக்காகவும், குடும்ப செலவுகளுக்காகவும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை தான் அதிகமா கொடுக்குது. வெட்டி செலவு பண்ண மாட்டீங்க, தேவையில்லாத செலவுகள் இருக்காது, பிரயோஜனப்படக்கூடிய செலவுகளா தான் இந்த மாசம் இருக்கும் அப்படிங்கறதா மிதுன ராசிக்கு உண்டான ஒரு பலன். இதுல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இங்க இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். நான் ஆரம்ப காலத்துல சொல்லியிருக்கேன், அதாவது இதுக்கு முன்னாடி இதுல பாத்திருப்பீங்க. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறது போல வீடியோட இன்ட்ரோடக்ஷன்ல இது ஒரு பெண் சார்பு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இது உங்க ஜாதகத்திலேயோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன அவமானங்களோ, ஒரு கெட்ட பெயரோ, ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சனி வேற அந்த இடத்த பாக்குது. சோ அதனால சின்ன அவமானங்களை கொடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இருக்கு. சோ குழந்தைகளுடைய ஜாதகம் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா இது இவங்க பண்றது கிடையாது, கிரகங்கள் பண்ற வேலைகள், கிரகங்கள் தன்னுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ நம்ம முன்னாடி முன்னெச்சரிக்கையாக மிதுன ராசிக்கு கொஞ்சம் குலதெய்வ ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனாலையும், பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை இயற்கையாகவே பெற்ற மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சாந்தமான தெய்வ வழிபாடுகளையும் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒன்னா இதுல தெரிய வரும், அல்லது இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்றி வெளியே வர்றதுக்கு ஒரு வழிகளை நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்துக்கு இடங்கள் கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் சூப்பரா இருக்கும், லைட் ஆரஞ்சு கலர் இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலரா இருக்கு. அதே போல 3ஆம் நம்பர் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல 6ஆம் நம்பர் ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.